என்னடா சிரிக்கிறேன்? இவர் யாருன்னு தெரியுதுங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் அந்த ட்ரை டு நாட்ல வந்துருப்பான். அதோட முடிஞ்சு வரல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தான், புடிச்சு உட்கார வச்சு வீடியோ எடுத்துருக்கிறேன். அப்படியே பார்த்து அப்படியே ஒரு வருஷம் இருக்கும். வர சொல்லிட்டே தான் இருந்தாரு. என்ன பார்த்தாலும் ஒரு வருஷம் இல்ல, காலேஜ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கான். காலேஜ் இந்த வீடியோல வந்து ஒரு வருஷம் ஆச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பார்த்தா ஆளே மாறிட்டாரு. இந்த இடத்தெல்லாம் மாத்தி வச்சிருக்காரு. பின்னாடிதான் யாரோ இருக்காங்க. இது என்னப்பா இது? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ரைட்டு. சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கார்ட்டூன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேரு போட்டிருந்தீங்க, ஆன்சர் போட்டிருந்தேன். நான் கூட போட்டுருந்தேன்டா. இவன் கூட போட்டிருந்தான். ஸோ வந்துட்டு அதை பார்த்து தான் அந்த கார்ட்டூன் பத்தி பேச போறோம். அண்ட் அவுட் ஆஃப் 5 என்ன ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? நான் பார்த்த கார்ட்டூன் வந்துட்டு டாம் அண்ட் ஜெரி தான் மோஸ்ட் ஃபேவரட். டாம் அண்ட் ஜெரி பார்ப்பேன். பவர் ரேஞ்சர்ஸ், சக்திமான் வந்துட்டு நான் வந்த காலகட்டத்தில் அப்படியே டக்குன்னு போயிடுச்சு. ஒரு சேனல்ல அப்போ எப்பவாச்சும் வரும், அப்புறம் போயிடும். அப்பெல்லாம் வர்றதே இல்லை. நான் என்ன பார்த்தேன்னா, நான் இந்த டோரிமானு அதுதான் பார்ப்பேன், வேற எதுவும் இல்லை. இப்ப இருக்கவனுங்க தான் ஒரு கார்ட்டூன் சரியில்லை, ஒண்ணும் இல்ல. அப்படிங்க இந்த சோட்டா பீம் இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குது. அதுதான் வர காலியா ஜட்டி போட்டு வருவான். காலியா ஜட்டி போடுவான், டுன்டு நட்டி குட்டி போடுவான். இது என்ன இது? நட்டி குட்டி எல்லாம் தப்பா பேசுறாங்க. டுன்டு நட்டி தெரிஞ்சவங்களா? ஏண்டா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டுன்டு நட்டி பாத்தீங்கன்னா லட்டு உருட்டுவாங்க. சுட்கி வந்துட்டு சோட்டா பீம் போய் எடுத்து போய் தருவா. லட்டு சாப்பிடுவாங்க. அந்த சக்தி வரும் உனக்கு, சக்தி வரும். அப்படியே வேற மாதிரி அப்படியே சிக்கம் பண்ணுவான் சோட்டா பீம். இப்பெல்லாம் என்ன டிராகன் பூஸ்டர் பாத்திருக்கியா? டிராகன் பூஸ்டர் இப்படி ஒரு கத்தி தான். டிராகனே வெளியே வானா அப்படியே டிராகன் வரும். அவ்வளவுதான், பொழந்துட்டு அப்படியே கோல்டன் கலர்ல வரும். வெட்டப்பு அப்படியே நல்லா சின்ன வயசுல அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், கப்பு மாதிரி. இது மாதிரிங்க, இது மாதிரி எது மாதிரி கப்பு மாதிரி இருக்கும். அப்படியே டிராகனு வெளிவா அப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தர் பென்டன் போட்டிருக்காரு. நான் பென்டன் பாத்திருக்கேன். அது என்னன்னா எனக்கும் ஒரு ஆசை, அந்த மாதிரி வாட்ச் எல்லாம் நமக்கு கிடைச்சா. பென்டன் வந்து நான் பாத்திருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு பெருசாலாம் பார்த்தது கிடையாது. எப்போ வாட்ச் பாப்பேன் ரேரா. ஆனா அதுல வர்ற அந்த எப்படா அந்த வாட்ச் திருப்பி அந்த இதை கொண்டு வருவான் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கெல்லாம் எப்படாவது அந்த வாட்ச் கிடைச்சுன்னா என்னென்ன பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஏலியனா மாதிரி. எனக்கு அந்த இதுல ஏதோ அந்த கிண்டர் ஜெயிலியோ எதுலயோ வந்துச்சு தானே பென்டன் வாட்ச், எதுலயோ ஒண்ணு வந்திருக்கும். அந்த பென்டன் வாட்சை கட்டிட்டு இது பண்ணுவோம். அப்பவே திருவிழாக்கெல்லாம் போனா அந்த வாட்ச் இருக்கும் பெரிய, அதை கட்டிட்டு வந்தா ஏலியனு. அவ்வளவு பெரிய வாட்ச் இருக்கும். அப்பாட்ட கேட்போம், வாங்கி தர மாட்டேது. விடுறா, நான் வாங்கி தரேன். ஏங்க அதுக்கு இப்ப நீ என்ன அதை மாட்டிட்டு நீ என்ன ஏலியனா மாதிரி என்ன இருந்த இன்ட்ரெஸ்ட்ல போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும், இவன் யாருன்னா பேட்மேன். இவன் வந்து நைட்னா வந்து ஊரை காப்பாத்துவான். அப்படின்னு அவனா சொல்லிக்குவான் பெருமைக்காக. சரி ஒரு ஸ்லக்டேராவா அப்படின்னா இது பாத்துட்டு வருவோம்டா. ஸ்லக்டேரான்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் இருக்கான், எனக்கு சத்தியமா தெரியாது. போன் எடுத்து இருங்க, நாங்களே பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாக்கி சான், பென்டனு, சோட்டா பீம், மைட்டி ராஜு, என்னதுரா அந்த சமோசா திம்பானு, மோட்டு பத்துலோ, வருத்தப்படாத கரடி சங்கம். பாருங்க, இதான் ஏதோ ஸ்லக்டேராவாமா. எதுன்னு பென்டன் மாதிரி தானே இருக்கு. ஸ்லக்டேரான்னு சொல்லி ஒரு கார்ட்டூனு. ஸ்பெல்லிங்கே தப்பா சொல்லிடுவோமா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, அந்த கார்ட்டூன் எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது. ஸ்லக்டேரா வந்து நீங்க சொல்லிதான் இப்ப நாங்களே கேள்விப்படுறோம் ஃபர்ஸ்ட் டைம். நான் பார்த்தேன், அந்த இருந்துச்சு. அதானா எல்லாம் பென்டன் மாதிரி தான்டா இருக்கு. பென்டன் மாதிரி இருக்கு. இங்க ஒரு கேபிள் டிவி வச்சு 4 சேனல், அதான் பாப்போம். சோட்டா பீம் வந்துட்டோம்டா. சின்ன வயசுல அத பார்த்து வளர்ந்ததே, நாங்க பார்த்து வளர்ந்தது சோட்டா பீம் தான். இவரும் அப்படிதான். இவர் வந்து லட்டு சாப்பிட்டாருன்னா இந்த மாதிரி. என் பேரையே அவன் சோட்டா பீம் தான் சேவ் பண்ணி எடுத்து இப்ப காமிடா, எடுத்து சோட்டா பீம். எனக்கு பீம் வந்து ஸ்பெல்லிங் தெரியல,
ஃபர்ஸ்ட் நான் உனக்கு வந்து இந்த பில்லர்ல சேவ் பண்ணி தந்தேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சோட்டா பீம் வந்துட்டு அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் சோட்டா பீம் பத்தி ஃபுல்லா. ஸோ சோட்டா பீம் வந்து என்ன மார்க் தரலாம்னா என்ன கேட்டா 4.5 கொடுக்கலாம். நீ என்ன கொடுப்ப? நான் அது அதிகமா விரும்ப மாட்டேன். அது எனக்கு 4. எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த இந்துமதின்னு ஒரு கேரக்டர், அது மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு. ஏன்டா என் ஆளையே வந்துட்டு என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்ற. அதே அப்படி சுட்டியே நீ வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாமா? சுட்கி ஃப்ரெண்டுடா எனக்கு. அப்படியா ஊரு பேசுது? சொல்லுங்க. அது வந்து ஆள் அதேதான் பென்டன். பென்டனுக்கு வந்துட்டு மார்க் போடாம விட்டுட்டேன். பென்டனுக்கு வந்துட்டு நான் மேக்ஸிமம் பார்த்தது கிடையாது, அதனால 4 கொடுக்குறேன். நான் பார்த்திருக்கேன் 4.8. டாம் அண்ட் ஜெரி நம்ம நான் தான் போட்டிருக்கேன். டாம் அண்ட் ஜெரி வந்துட்டு சத்தியமா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து டாம் அண்ட் ஜெரி, செகண்ட் வந்துட்டு ஜாக்கி சான், தேர்ட் வந்துட்டு தான் அந்த சோட்டா பீம். டாம் அண்ட் ஜெரி அடிச்சுக்கவே முடியாது, யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் நான் டாம் அண்ட் ஜெரி பார்த்தா சிரிச்சேன் வயிறு வலிக்க. அது என்னென்னலாம் இருக்கு காமெடி. அது பேசவும் மாட்டாங்க எதுவுமே, அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அது பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த அப்பளம் மாதிரி போறது, அதுக்கப்புறம் இந்த நூல் மாதிரி கிழிஞ்சு பிரிஞ்சு போறது, அதுக்கப்புறம் அந்த எடுத்து இப்படி தடவும். அப்புறம் அது இன்னொன்னு பாத்திருக்கியா, ஒரு மரத்துல போய் மாட்டி கீழே வரைக்கும் வந்து கால் மட்டும் பெருசாகும் தெரியுமா? அது அதுக்கப்புறம் காத்துலயே ஓடி டப்புன்னு கீழே இறங்கும். அதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கும். இப்பவுமே பாத்தீங்கன்னா நான் சில டைம் சாப்பிடும் போது இந்த டாம் அண்ட் ஜெரி, ஜாக்கி சான் அந்த மாதிரிலாம் போடுவேன். நான் இப்பெல்லாம் யூடியூப்ல தான் பாத்துட்டு இருக்கேன். அதான் யூடியூப்ல போட்டு அப்படியே பார்த்துட்டே சாப்பிடுறதுனால இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி கொடுக்கலாம்? 5 கொடுப்பேங்க நானும் 5 தான். தரமான 5 கொடுத்தேன். அதெல்லாம் மிஸ்டர் பீன் அப்பா அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. மியூசிக்கே எப்படி மறந்தேன் நானு மிஸ்டர் பீன. செம்மையா மிஸ்டர் பீன் வந்து வேற லெவல்ல இருக்கும். மிஸ்டர் பீன் வந்து எப்படின்னா அது ஒரு பொம்மையை வச்சுட்டு ஒரு இடத்துல வாடகைக்கு இருப்பான் ஆளு, ஒரு பாட்டி இருக்கும் போட்டு ஒரு ஜாலியா. பாட்டி பாவம், பாட்டி மேல சரியான அந்த கார்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்ரா. ஒரு கார் வச்சிருப்பாங்க பச்சை கலர்ல, அதெல்லாம் செம்மையா இருக்கும். இந்த கார்ட்டூனை விட இந்த லைவ் ஆக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க யூடியூப்ல எல்லாம். இப்ப அவரு ரீல்ஸ் எல்லாம் போடுவாருடா. அவருக்கு வந்து இப்ப 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆளு இருக்காரு. பாத்தீங்களா மக்களே, நம்ம அப்ப பார்த்து நம்ம சைல்ட்ஹுட்ல பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப ஏஜ் ஆகிட்டே வருது. மனசு கஷ்டமா இருக்கு. ஜாக்கி சான்லாம் அவ்வளவுதான், மனுஷன் வயசாயிடுச்சு. 5 கொடுத்தரலாம், யோசிக்கவே வேணாம். 5 கொடுக்கலாம் மிஸ்டர் பீனுக்குலாம். ஜாக்கி சான் வந்துட்டு மந்திரக்கல்லு, அதுக்கப்புறம் அந்த தாத்தா அன்னைக்கு பாபிசாவா இந்த சின்ன வயசுல என்ன பண்ணிட்டேன், இந்த ஆயுத பூஜை அப்ப காலையில வந்து இந்த கார்ட்டூன் பார்த்துட்டு சாயங்காலம் வந்துட்டு அப்பா மணி அடிக்க சொன்னாரு. அப்ப வச்சுட்டு யூமா பேபி பாபி சா யுமா மந்திரம் போட்டு நீ போத்தா சரியான அடி கலங்கிடுச்சு எனக்கு மண்டை தெரியுமா? எதுக்கு அடிச்சாரு? சாமி இது சீரியஸான சிச்சுவேஷன் தேவையா? கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சாரு. பொடலியில் அடிச்சிருக்க கூடாது, மணி வச்சு. ஜாக்கி சானுமே நல்ல காட்டு. ஆனா நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், அந்த மாதிரி மந்திரக்கல்லாம் கிடைச்சா அப்படியே இந்த பாம்பு மந்திரக்கல் ஒண்ணு இருக்கும்டா, அதை வச்சுக்கிட்டோம்னா மறைஞ்சிருவான், யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான். ஜாலியா அப்படியே சுத்தலாம். காலேஜ் போனா போய் சவுண்ட் மட்டும் விட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் முயல் மந்திரங்கள் இருக்கும், வேகமா போலாம். முயல் மந்திரங்கள், அப்புறம் அந்த பன்னி மந்திரங்கள். அது இருக்கு. பன்னி வந்து இந்த கண்ணுல இருந்து நெருப்பு வரும்னு நினைக்கிறேன். ஆமாமா நெருப்பு. புலி மந்திரங்கள் இருக்கும்டா, அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2ஆ பிரிஞ்சுட்டு நம்ம ஒரு ஆளை மறந்தே போயிட்டு புலி மந்திரங்கள் 2ஆ பிரியும். அது வந்து இருக்குது 12 இருக்குன்னு நினைக்கிறேன். முயல் மந்திரங்கள் வந்து ஸ்பீடா போகும். வேற காளமாடு ஆமா அந்த மந்திரக்கல் ஒன்று இருக்கும், அது வந்து சக்தி அதிகமா கிடைக்கும். ஒரு இதுல ஒரு எபிசோட்ல எல்லாம் இவரு வேற அங்கிள் இருக்காருல்ல, அவரு போட்டு எல்லாத்தையும் போட்டு அடிப்பாரு, செம்மையா இருக்கும். ஆனா எனக்கு அதுல யார் கேரக்டர் பிடிச்சதுன்னா நமக்கு வால்டர் தான். வால்டர் வெட்டி இல்லடா இவன். அதான்டா சங்கரு ராசப்பான் 2 பேர் இருப்பாங்க. அவன் லீடரா ஒருத்தர் இருப்பான்ல, அவனதான் எனக்கு வால்டர் நினைச்ச முடியே. அவன் பேரு நான் சிண்டு. அவன் மைண்ட்ல அவன் பேரு என்னன்னா எனக்கு சிண்டு தான் ஞாபகம் வரும். அவன் பார்த்தா சிலையா இருக்கு, அந்த சிலை அதுதான் சிண்டு. ஆனா அவன் பேர் எனக்கு ரெகனைஸ் ஆகாது. அவன் பார்த்தா சிண்டு, அவன் ஆவி வந்து அவன் உடம்பு அவன் தான் சிண்டுவா. இதுக்கெல்லாம் 5 கொடுத்துடலாங்க ஜாக்கி சான்.
சிஎன் போகோ ஜெட்டிக்ஸ் நிக்கு எல்லாமே எங்க ஏரியாடா. சிஎன் பாத்திருக்கேன், ஜெட்டிக்ஸ் நீ பாத்திருக்கியா? நான் வந்துட்டு கார்ட்டூன் சேனல் கேட்கல, என்ன இவரு கார்ட்டூன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளு இவரு. போலரான அவளுக்கு வந்து புரியலையாட்டுக்கு, ஏதோ பட்டாசு எல்லாம் போட்டு வெடிக்க விட்டுருக்காரு. ஜெட்டிக்ஸ் நான் கேள்விப்பட்டதுல நிக்ல வந்து நிஞ்சா டோரி வரும் தானே. நிக்ல நிஞ்சாட்டர் இந்த இதெல்லாம் வரும், மோட்டு பத்லோ மோட்டு பத்லோ அந்த மாதிரி வரும். எல்லாமே வந்து அவர் ஏரியா தானாமா. ஏதோ ஒண்ணு போட்டு நான் வந்து அவன் தான் பெரியவன் அவனே நினைச்சுக்கிட்டான். எங்க ஃப்ரெண்டு தான். டேஞ்சர் ஸ்கூலு பாத்திருக்கியா? சூப்பரா இருக்கும்டா. அது வந்து இந்த சுட்டி டிவில தான் வரும். சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க, ஒரு ஸ்கூல் இருக்கும், அது வந்து பேய் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது நல்லா இருக்கும். பேய் ஸ்கூலா? டேஞ்சர் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ரா. பார்த்தது இல்லையாடா? அது பார்த்தது இல்லையே. நீ இதுக்கு என்ன மார்க் தர்ற? நான் பார்த்தது இல்லை. நான் டேஞ்சர் ஸ்கூல் பாத்திருக்கேன், நான் 4 கொடுப்பேன். ஹீமேன் வந்துட்டு நான் அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. நான் ஹீமன் பார்த்தது இல்லை, எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. லைஃப் டைம்லயே ஒரு டைமோ 2 டைமோ தான். அதெல்லாம் அப்போடா, இது 90s 80sல வந்து ஹீமேன்லாம் அப்பெல்லாம் எங்க அம்மாலாம் பாத்துருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதிகம் பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு பார்த்ததே இல்லைங்க. ஹீமேன் இப்ப ஹீமேனுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் டைம் தான் பார்த்துருக்கேன், பட் அது பெஸ்ட் கார்ட்டூன்னா எனக்கு தெரியல. ஆனா 3.5 கொடுப்பேன். நான் குளோரியாவின் கோச்சுக்காதீங்க கம்மியா தரேன்னு. எனக்கு நான் வந்து குளோரியாவின் வீடுக்கே கிரேசி ஜெசிக்கு ஒரு 3.5. இப்ப அதெல்லாம் வரதில்ல, வந்தா கூட ஏதாச்சும் பாக்கலாம். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. கம்மியான பேர் தான் போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் தான் போட்டிருக்காங்க. ஆமா, நீங்களும் போடணும்னா அதான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு எல்லா வீடியோலயுமே கீழே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நானுமே ஃபாலோ பண்ணுவேன். ஈக்குவல் ஃபாலோயிங். ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சொல்றான். விடுத்து அழுகாத பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கார்ட்டூன் பிடிச்சிருக்கும்ல, உங்களுக்கு ஒரு மார்க் வச்சிருப்பீங்களா, அதை போடுங்க. என்ன கார்ட்டூன் போட்டு மார்க் போடுங்க. சரி, இப்ப நாங்க சொன்னதுலயே உங்களுக்கு ஏதாவது இது இருக்கு இல்ல, நீ எப்படி அதை சொல்லலாம், எப்படி நீ இவ்வளவு கம்மியா மார்க் சொல்லலாம் நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். சில கார்ட்டூன்ஸ் வந்து நான் பாக்கல, இவனும் பாத்துருக்க மாட்டான், நானும் பார்த்தது இல்ல. சரி சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.